ஆனால் நிறைய வீடு இதே யாருக்குள்ளேயே கதவை தட்டி என்ன ஏதுன்னு கேட்போமே. நாங்கள் அந்த வாட்டர் பாக்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இது என்ன மாதிரி பாக்ஸுங்க? அந்த ஒரு மாதிரி மூங்கில் கூட மாதிரி இருக்குதுல்ல. அது உனக்கு தெரியாதா? அது நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இதுதான் வடக்கூடை. இந்த வடக்கூடையில் தான் எல்லாம் போட்டு வாங்கிட்டு வருவோம். பனை ஓலையில் பின்னுனதுடி. நான் இது பார்த்துக்கிறேங்க. ஆனால் அதெல்லாம் வந்து சும்மா ஸ்டைலுக்கு ஷோகேஸில் வைக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நான் இது பார்த்துக்கிறேன் சும்மா. ஆனால் கொஞ்சம் கலர் பண்ணி அப்படி தான் பார்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இதாக தான். இது பலாப்பொட்டின்னு சொல்லுவாங்க, அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இதில் தான் வந்துட்டு காய்கறியும் போட்டு வைப்போம், பழங்கள் போட்டு வைப்போம். இதில் தான் யார் வீட்டுக்காவது வடை கொடுத்து விட்றேன்னா எதுவும் கொடுத்து விட்றேன்னா முன்னாடி கொடுத்து விடுவோம் பற்றியில. இப்போ மறுபடியும் புழக்கத்துக்கு வந்துட்டு போலக்குது. சரிங்க இருக்கட்டும். அப்படி அந்த வீட்டு கதவை போய் தட்டி என்ன கொஞ்சம் ஆட்டோவுக்கு சொல்லிடுங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா ரோட்டில் ஒன்றும் ஆட்டோ கிட்டலாம் நமக்கு கண்ணில் பட மாட்டேங்குது. அவர்கிட்ட சொன்னால் ஃபோனை போட்டு டக்குன்னு ஆட்டோவுக்கு சொல்லிடுவோம். நமக்கு டவரும் எடுக்க மாட்டேங்குது. சரி நீ போவேன் போய் சொல்ல தட்டி. அடி எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது இந்த நடி. ஒன்றையே சொல்கிறேன், கொஞ்சம் நீ தான் படப்படன்னு பேசுவா. எல்லாம் கொண்டு அழகா அவட்ட பேசி சொல்லிடுவேன். நீ போடி கொஞ்சம். மற்றதெல்லாம் நல்லா வாய்க்கிலே பேசுவாளும். இந்த மாதிரி ஒன்றுக்கு பேசணுன்னா நம்மளை தான் பிடிச்சி முன்னாடி தள்ளி விடுவாள். வேலை எவ்வளோக்கு அபிக்கிட்டி ஆனாவுன்னா குவாச்சிக்கிடுவா. நாங்கள் பின்னாடி உங்களுக்கு துணையாக நிற்போங்க. தூணு மாதிரி நிற்க மாட்டோம். கவலைப்படாதீங்க வாங்க. அப்பெல்லாம் அழிமா வேணா இந்த பிள்ளை இருக்கட்டுவீங்க. ஏன்னா அந்த போச்சு பலாப்பட்டியெல்லாம் எடுக்கிறதுக்கு அந்த பையன் வருவானே, அவங்கள கொடுத்து விடட்டும். நாம வேணா போய் பக்கத்தில் என்னன்னு தட்டி பார்த்துட்டு ஆட்டாக்கு ஃபோன் பண்ணி அப்படியே ஏறி போயிடுவோம் எல்லாம் ஒன்றா. எங்கேயாச்சும் போனால் அந்த ஹலிமாக்கு டைமுக்கு வர தெரியாது போல. இவன் எங்கேயாச்சும் போயிட்டு வராமல் உட்காந்துட்டு இருப்பா. இவம்மா நம்மளை விட்டு போய் பாருன்னு சொல்லிட்டு இப்போ இவன் வீட்டுக்கு இவன் ஏன் வந்தாங்கிறது தான் எனக்கு புரியாத கேள்வி. இன்னைக்கு வரட்டும், இவளுக்கு இருக்குது திட்டு. நங்கோ நங்கோ யார் வேணும்? லாத்தா வீட்டில் யாரும் இருக்கிறீங்களா? உங்ககிட்ட தான் கேட்குறேன், யார் வேணும்? நான் உங்ககிட்ட பேச வரல. நான் என் மச்சியை கூப்பிட்டு போக வந்துக்கிறேன். உன் மச்சிலாம் இங்கே இல்லை. அவள் இங்கே தான் வந்தான்னு வீட்டில் சொன்னோம், கூப்பிட்டு வர சொன்னோம், வந்தேன். அவள் இங்கே இல்லைன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? அது எப்படி? உங்கள் மாமி கூப்பிட்டோன்னு தான் அவள் வந்திக்கிறா. அவள் வீட்டுக்கும் இன்னும் வரலை. வேற எங்கே போயிருப்பா? அது எனக்கு எப்படி தெரியும்? உன் மச்சிக்கு ஃபோன் பண்ணி கேளு. ஃபோனை தான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாவே தெளிவா. அவள் இங்கே இல்லையே. சரி உங்கள் மாமியை தானே பார்க்க வந்தா, உங்கள் மாமியை கூப்பிட்டு நான் அவட்ட பேசிக்கிறேன். எங்கள் மாமியும் இங்கே இல்லை. நாங்களே அவளை தான் தேடிட்டுக்கிறோம். தேடிட்டுக்கிறீங்களா? உங்கள் மாமி எங்கே போனோம்? சொல்லிட்டு போனால் நாங்கள் ஏன் தேட போகிறோம்? சொல்லாமல் போனதுனால தானே தேடிட்டுக்கிறோம். இவன் மாமியையும் காணோம், ஹலிமாவையும் காணோம். ரெண்டு பேரும் எங்கே போயிருப்போம்? காம்பினேஷனே மேட்ச் ஆக மாட்டேங்குது. இவன் சொல்கிறத பார்த்தா அந்த பிள்ளை இங்கேயும் இல்லை, வீட்டுக்கும் போல. அப்போ எங்கே போயிட்டோம் எல்லாம்? அந்த ரோஸ் கலர் வீடை பார்க்க அந்த அபியத் மலாச்சார பழைய வீடு மாதிரி இது பற்றிலாங்க. அதாச்சும் பரவாயில்லடி. இந்த பச்சை கலர் வீடு இதே அந்த வீடை பார்க்க எங்கள் வீடு மாதிரி இருக்குதுடி. எங்கள் பழைய வீடு கட்ட முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. நங்கோ நங்கோ யாராச்சும் இருக்கிறீங்களா? அம்மா சில்லறை இல்லைம்மா. இந்த மிஸ்கின்கள்லாம் அநியாயம் பெருத்த அநியாயமாக இருக்குது. வரக்கத்தான் இருக்குது. இந்த அவமானம் தேவையா அபியாத்மா? சரி ஒரு நகராட்சி தலைவியாக இருந்துக்கிட்டு இந்த அசிங்கப்பட்டு வந்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்குதா? எல்லாம் இந்த மட்டையில் சொல்லணும். நான் வராமல் இணையத்துக்கு அனுப்பி விட்டு இப்படி கேவலப்படுத்துகிறாளோ. எங்க நான் மிஸ்கின் இல்லைங்க, நான் அபியாத்மா. நான் ஒரு சேர்மன். சரி கீரெலாம் வாடாமா. நாங்கள் தரையில் பாய் விரிச்சு தான் உட்காந்து நோம்பு திறக்கிறது சாப்பிட்றது எல்லாம் செய்வோம். மாடி இந்த வந்து விற்பனைக்கார ஆட்கள்கிட்ட சொல்ல தாங்க முடியல. நோம்பு நேரத்தில் அசத்தியாக தூங்க விட மாட்டாலும். ஆத்திரம் வருது. கண்ட்ரோல் பண்ணு அபியாத்மா, கண்ட்ரோல் பண்ணு. எங்கோ நான் சேர் விற்கலாம் வரையிலங்கோ. கொஞ்சம் கதவை திறந்து வெளியே வந்தால் தானே தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. கொஞ்சம் வாங்கலை. நோம்பு நேரம் நோம்பை திறந்து போட்டால் தான் அசத்தியாக இருக்குது. நோம்பு பிடிச்சிக்கிறப்ப கூட ஒன்றும் தெரியல. நோம்பை திறந்தோன்னே தளர்ச்சியாக வருது. படுத்து கிடந்தா உயிரை எடுப்பாளோ. வாமா வாமாண்டு வெளியில் நான் வாரேன். ஜெய்தூனு ஜெய்தானு ஸ்கூல் போயிட்டு வந்து பள்ளிக்கு உதப்பிக்கிறாங்க. என்னங்க அவளை தேடியா நீங்கள் வந்தியா? கிடைக்கணும் போகணுமா சொல்லுங்க. அப்போ நீங்கள் உமா சிங்களாத்தாவா? அது நம்ம உமாவாச்சே. நான் ஹாத்துணுங்க. என்னங்க தெரியாத மாதிரி கேட்குறீங்களாத்தா? என்னங்க முடியல நல்ல கலர் ஆயிட்டங்க. மரவண்டி கிரண்டிலாம் போட்டு ஆளே சின்ன பிள்ளை மாதிரி ஆகிட்டீங்களங்க. ஆமாம் அந்த பக்கத்தோடு அவள் எங்கே? என்னங்க புதுசாக உலகத்துக்கு வந்த மாதிரி கேட்குறீங்களாத்தா?
செயலாத்மான அம்மா வீடு தானே. அவதான் போயிட்டாளே உம்மா செயலாத்மா எல்லாம் வாப்பா கிட்ட பாஸ்போர்ட்டா எடுத்துக்கலாங்க போயிட்டோ. உங்களுக்கு தெரியாதா? உங்க வீட்டில் சொல்லாமே போய்ப்போ. உங்களுக்கு தெரியத்தானே செய்யும். பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு வாப்பா அம்மா அம்மாவா எல்லாம் ஜாலியாக போயிட்டாள்வோ. அப்படியா? அதான் கேட்டேன். சாவி அதெல்லாம் அங்கேயே தந்துட்டு போயிடும். நான் போங்க சாவியை நல்லா தந்துட்டு போனால இழிச்சாளுவோ. அவள் எங்கெங்கே வச்சுட்டு போனாலோ யார்யார்ட்ட கொடுத்துட்டு போனாலோ நம்மக்கிட்டேலாம் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாளோ. வந்தால் ஒரு 4 சாக்லேட்டை தருவாளோ, அதோட சரி. அதுவும் தர்றாளோ தரையிலையோ. அது சரி. ஆமாம், ஏன்னா மறந்துட்டு. இப்போ தேதி என்ன? என்ன தேதிங்கிறியா? அந்த தேதியை யார் பார்க்குறேன்? நீ போகிற 11 ரமதான் போகிற. போகிற கரெக்டாக தான் இது. சரி, வருஷம் என்ன? அது ஹிஜ்ரியா 1416 17. சரியா தெரியலங்க. அந்த மாதிரி எத்தனையா மறந்துட்டு. அவள் வந்தால் கேட்கணும். அவள் தான் அதை வாசிக்கிட்டிப்பா. நாங்க இப்போ 2026 இருக்கிறோம். இது என்ன 1417ங்கிறாங்க. ஒருவேளை நம்ம எங்கள் நபியல் நாயகம் காலத்துக்கு வந்துட்டோமோ? இவ அதுக்கு மேலே லூஸ் ஆகி போலையுது. அடி அவள் ஹிஸ்டரி கணக்கு சொல்லிட்டு இருக்கிறாடி. நீ நபியல் நாயகம் காலத்துக்கு போயிட்ட. ஆளை பாருங்க ஆளை. அவன் 1400 வாழ்ந்தோம். நல்லா அழகா சொல்கிறாப்போ. அப்போ யார்ட்ட காலத்துலங்க? சஹாபாக்கள் காலத்துக்கு வந்துட்டோமோ? ஆமாம், உனக்கு இந்த இவளெல்லாம் பார்த்தா சஹாபி பெண்கள் மாதிரி இங்கே சுற்றுற ஆட்கள்லாம் சஹாபாக்கள் மாதிரி இது. ஆளை பாருங்களேன் ஆளை. அவள் சொல்கிறது ஹிஜ்ரி கணக்குடி. இந்த இங்கிலீஷ் கணக்கில் எத்தனைங்க இந்த வருஷம்? எனக்கு அந்த இங்கிலீஷ் கணக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாதுங்க. அதெல்லாம் போட்டு யாருங்க பார்த்துட்டீங்களா? ஹிஜ்ரி கணக்கு தானங்க பார்ப்போம். அப்படி அவங்களுக்கு தெரியலையா? சரிங்க. மம்மாசி மேலத்தா வீட்டில் என்னங்க பொறிச்சியா? வாடகைக்கிட்ட பொறிச்சியா இல்லை வாடகைக்கிட்ட எதுவும் வாங்கினீங்களா? மிச்சம் இருக்குதோ? இருந்தா தாங்க. அவன் வந்தா உனக்கே ஆசைப்பட்டு திம்பா. ஒன்று மட்டும் புரிஞ்சுட்டு அம்மையும் அவளும் ஒன்று போல. தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. மாடி இல்லை வடையெல்லாம் ஒன்றும் பொறிக்கல. இல்லையே, காலியாக விட்டு. நாளைக்கு வடை வாங்குறப்ப கூட 2 சேர்த்து வாங்கிக்கோங்க. என்ன நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன் உங்கள் வீட்டில். சரியா? சரி சரி போ. கேட்டியா நான் பேசினதெல்லாம்? ஆங்க நம்ம திருவள்ளுவர் காலத்துக்கு ஒரு வேளை வந்துட்டோமோ? இவ வேற அப்பறந்து நபிகள் நாயகம் காலத்துக்கு வந்துட்டோமோ, சஹாபாக்கள் காலத்துக்கு வந்துட்டோமோ, இப்போ திருவள்ளுவர் காலத்துக்கு வந்துட்டோமோண்டு. அது இல்லை, நம்ம எப்படி ஒரு குறைஞ்சது 25-30 வருஷம் பின்னாடி வந்துட்டோம் போல தெரியுதுடி. ஆண்டி அதான் எனக்கும் புரியல. என்னான்ட்டு இந்த காலத்துக்கு நம்ம வந்து இறங்கணும்? எல்லாம் இந்த மனசு நீங்க செஞ்ச வேலை தான். நாங்க தானே எனத்தையே போய் சொருவிட்டு கிடந்தியோ. என்னத்தங்க சொருவுனியா? கேபிள் கனெக்ஷன் பழைய ஃபோனை எடுத்து வச்சுக்கிட்டு அதை சொருவுறேன் இதை சொருவுறேன். நம்ம ஏதோ 10-30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இறங்கி தொலைச்சிட்டோம். என்னாண்டு போவோன்னு வேற தெரியலையே எனக்கு வீட்டுக்கு. அதே அழிவிட்டு கிடந்தா சண்டை பிடிச்சா ஒன்றும் ஆகப்படுறது இல்லை. இப்போ ஆகுற வேலையை பார்க்கணும். என்னான்னு நம்ம வந்தோமா அப்படியே திரும்பி போகணும். அதானே சரி. இப்போ இங்கே உட்காந்துட்டிக்க முடியாதுல்ல. அப்போ என்னடி செய்யா? எங்கள் வீட்டுக்கு தாண்டி போகணும் போல இருக்குது. அப்போ அவங்க வந்து அங்கே ஃபோனை வந்து திருக்கி நம்ம கொண்டு போகணும். அப்போ தான் நமக்கு போக முடியும்னு நினைக்கிறேன்னா. ஆமாம், அதுக்கு முதல்ல உங்கள் வீட்டுக்கு ஃபோன் எத்தனை வருஷம் வந்துச்சு? வந்துட்டேன் இந்த நேரம்லாம். நாயிலாகி அதை யோசிக்கவே இல்லையேடி. ஃபோன் வந்துச்சா என்ன பலாயோ விளங்கலையே. இப்போ என் தங்கத்துக்கு கூட இடம் இல்லையேடி. எங்கள் வீட்டுக்கு போனால் யார்கிட்ட என்ன காரணத்தை சொல்லி தங்கோ? எனக்கா ஒன்றுக்கு வந்து தொலையுதுடி அவசரமா. அரே அப்போ வந்து எங்கள் வீட்டை திறந்துடலாம், பெரிய விஷயம் இல்லை. இது நாங்கள் விசிட்டிங் விசாவுக்கு போவோம்ல, பாப்பா கிட்ட அப்போ போயிட்டு வருவோம். அந்த நேரம்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்போ சாவி எங்கே சொல்லிட்டு போவோம் தெரியுமா? பழைய வீட்டில் எப்போவுமே அம்மா வந்து கூரையில் சொருவிட்டு அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ரிப்பனை கட்டி விட்ருவா. அதுலேருந்து அப்படி உள்ளக்க இப்போ கை விட்டு எடுத்தோன்னா சாவி வைக்கும். அந்த மாதிரி கட்டி விட்ருவா, கண்டுபிடிக்கிறது ஈஸியாக. அங்கே வேணால் போய் எடுத்து சாவியை திறந்து உள்ளே போவோம். நீ வேணால் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு போ, நம்ம அங்கே கொஞ்சம் இருப்போம். வேறு என்ன செய்ய முடியும்டி? ஒன்றுக்கு சீக்கிரம் அடுங்கிக்கிட்டு வருதுடி, சீக்கிரம் வாடி போவோம். நல்லா இப்போ திறந்து விடுடி, நிற்க இலையில எனக்கு. அந்த வாரேன். அப்போ அந்த பிள்ளை அலிமா தனியாக வைக்க முடியும், அவ்வளோ கூட்டு வரணுமே. சரி, நான் வேணா போய் அலிமாவை கூட்டிகிட்டு வரேன். அந்த மரத்தடிக்கிட்ட தானே இப்போ இந்த பச்சை கலர் வீடு தானங்க உங்கள் வீடு? ஆமாம், இதான் எங்கள் வீடு. காதும் வச்ச மாதிரி வந்துரு, கத்திட்டிக்காதே. அப்புறம் மூடி இந்த வீட்டில் ஆட்கள் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம். சரி வாரேன். அப்போ சின்னதுலேயே நான் மொத்த போனேன். எங்கள் அம்மாவை நான் பார்க்கலாமோ? அம்மாவை பார்த்து எவ்வளோ வருஷமாகுது. இது ஒரு அழகாத்தான் இருக்குது. சாவி எங்கே தானே இருந்துச்சு, மேலே காணும். அது ஏன்டி வகையை துள்ளிட்டு கிடக்குறா? இல்லடி, பழைய காலத்துக்கு வந்த உடனே அப்படி பழைய மாதிரியான புத்துணர்ச்சி உடம்புல வந்துட்டு சாவி மேலே காணையில். அதான் பார்க்குறேன். அம்மா இங்கே தான் வைப்பா, இல்லைன்னா இந்த மாடாக்குழிக்குள்ளே வச்சுப்பான்னு நினைக்கிறேன். மாடாக்குழியில் கை விட்டு பார்ப்போம்.
அடையா சேலாத்மா கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதே. உங்கள் வீட்டில் வெஸ்டர்ன் கக்கூஸ் மாடி இவன் ஒன்றுக்கு போகணுண்டி. எனக்கு தரையிலாம் உட்காந்துக்கிட்டு இதுலலாம் இந்தியன்லாம் பேட்டிக்கே ஏழாதுடி. ஆமாடி, வெஸ்டர்ன் கக்கூஸ் வச்சு டைல்ஸ் போட்டு தாரோம். ஆளை பாருங்க, ஆளை கொஞ்சமாக பொறுப்பாக பேசுடி. அந்த காலத்தில் ஏதிரி வெஸ்டர்ன் கக்கூஸு குழியை தோண்டி வச்சுக்கும், அதில் ஒன்றுக்கு போயிட்டு வா. வேற என்ன செய்ய முடியும்? யாரெல்லாம் குத்த வச்சு ஒன்றுக்கு போகணுமா? குத்த வச்சு உட்காந்து குத்தரா சரிஞ்சிடக்கூடாதே. நம்ம முட்டை டொக்கடா டொக்கடான்னு கிடக்குதே, லொக்கடா டொக்கடாண்டு. இந்த முட்டை வச்சுக்கிட்டு நான் என்னாண்டு குத்த வச்சு ஒன்றுக்கு போவேன்? ஐயோ 2026 திரும்பி போகிறதுக்குள்ள முட்டோடையும் கையோடையும் காலோடையும் ஒழுங்கா ஆஃபீஸோட போய் இறங்கணுமே. அல்லா என்னாண்டு திரும்பி போகிறேன்னு தெரியலையே. இதெல்லாம் நமக்கு சரிப்படாது போல இது. வீடு திறந்துட்டுமா, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி 30 வருஷம் பின்னாடி போனால் இப்போ உங்கள் கூட இல்லாத ஆட்களை யாரை சந்திக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுவியோ? அந்த காலத்து நோம்பையும் பார்ப்போமா எப்படி இருக்குதுன்னு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும், கீழே லைக் பண்ணணும், கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லணும், யாரை நீங்கள் சந்திக்க ஆசைப்படுறியான்னு சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.